Hi viewers, welcome to Mr. Realtor. இன்னைக்கு நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல இந்த லேஅவுட் வந்து லொகேட் ஆயிருக்கு. நெல்லிக்குப்பம் அப்படின்றது கூடுவாஞ்சேரியோட மிகப்பெரிய ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் ரோடு தான். ஸோ இந்த ரோடை பேஸ் பண்ணி தான் கூடுவாஞ்சேரி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரிக்கு முன்னாடி ஊரப்பாக்கம் இருக்கு, கூடுவாஞ்சேரி தாண்டி மறைமலை நகர் இருக்கு. எல்லாத்தை விடவும் எல்லாரும் கூடுவாஞ்சேரின்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் இந்த நெல்லிக்குப்பம் ரோடு தான். ஏன்னா இது ஒரு ஸ்டேட் ஹைவே. உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கல்பட்டுக்குள்ள இன்பிட்வீனில் இருக்க ஒரே ஸ்டேட் ஹைவே இந்த ரோடு மட்டும்தான். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் ரெண்டுத்தையுமே வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு. ஸோ அதனால தான் இந்த ரோடு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸுமே அப்ரிசியேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டில்லி பில்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 2 ஏக்கரில் 57 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில் பிளாட் கொடுக்கணும் அப்படின்ற ரீசன்னால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. 640 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் இருக்குது. ஆவரேஜாக 800 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் இருக்குது. ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கோடு நீங்கள் ஜம்முன்னு ஒரு வீடு வந்து சூப்பராக வந்து தாராளமாக கட்டிக்கலாம். நல்ல இடம், ஏன்னா உங்களுக்கு நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்குது. நியர்பையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இந்த லேஅவுட் பார்த்தாலே தெரியும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் ப்ரீ லான்ச் கண்டிஷனில் இருக்குது. ஸோ லேஅவுட் வந்து இப்போ தான் டெவலப் பண்ணி சேலுக்கு இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் லேஅவுட்டோட லான்ச்சே வைக்கல. ஸோ ப்ரீ லான்ச் அப்படின்றதால நல்ல ஆஃபர்ஸ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் எப்போயுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், எந்த லேஅவுட்டில் நான் ப்ரீ லான்ச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டாலுமே ஃபஸ்ட்டு அங்கே வந்து போய் என்கொயரி பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ லான்ச்சில் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்கும். ஸோ இப்போ வரீங்க, உங்களுக்கு இந்த கார்னர் பிளாட் வேணும், இல்லை அந்த சைடு கார்னர் பிளாட் வேணும், இல்லை ஒரு கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான கார்னர் பிளாட் வேணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கும். வாங்குறோம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு கார்னர் பிளாட் வாங்கிடணும் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ப்ரீ லான்ச்சுன்னு சொல்லும் போது வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கடகடன்னு இந்த பிளாட்லாம் ஃபஸ்ட்டு புக் ஆகும். எப்போயுமே ஒரு லேஅவுட் போட்டாங்கன்னா இந்த ப்ரைம் பிளாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு புக் ஆகும். ஸோ இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்னர் பிளாட்ஸும் கிடைக்கும், மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டும் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் இவங்க வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸு ஜம்முன்னு உங்களுக்கு கட்டி கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடு கட்ட போனீங்க அப்படின்னா நீங்களே கட்டினீங்கன்னா கூட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜ் ஒரு 2500 2600 சொல்கிறாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வராதுன்னு வாங்க, செப்டிங் டேங்க் வராதுன்னு வாங்க, ஓவர் டேங்க் வராது, போர் வராது, இபி வராது. இது எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. அடிஷ்னல் தான் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs கண்டிப்பாக வரும். உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரைஸ்க்குள்ளேயே இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அடிஷ்னலாக ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 25 லட்ச ரூபாவில் கூடுவாஞ்சேரியில் வீடு வாங்கணும் அப்படின்றது நடக்கவே நடக்காது. இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களே இந்த லேஅவுட்டில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஃபேஸ் 2 போடும்போது கண்டிப்பாக இவங்களே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இவங்களாலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ ஒரு லாஸ்ட் சான்ஸ், 25 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு 2 BHK ஹவுஸ் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லாஸ்ட் சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை ஒரு 1 BHK கூட எனக்கு போதும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 21 லட்சம் இந்த மாதிரி பட்ஜெட்லேயே கூட பண்ணி கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். ஸோ ஒரு 640 ஸ்கொயர் ஃபீட் நான் மினிமம் லேண்ட் சொன்னேன். ஸோ அதில் தான் வீடு வந்து கட்டி கொடுப்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 to 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு நீங்கள் நினச்ச மாதிரி கட்டி கொடுப்பாங்க. இல்லை இந்த சின்ன லேண்ட்லேயே எனக்கு கார் பார்க்கிங் வச்சு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட கீழே ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன் போட்டு ஒரு கார் பார்க்கிங் விட்டு மேலே ஒரு ரூம் போட்டு கூட உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்து கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கஸ்டமைஸாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா டெல்லி பில்டர்ஸ் அப்படின்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரொம்ப ஃபேமஸானவங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், வீடு எல்லாமே கூடுவாஞ்சேரி அண்ட் சரௌண்டிங்கில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வைடாக போட்டு கொடுத்துருக்காங்க. 33 ஃபீட்டு 24 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் வச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்குள்ளே எடுத்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி லேஅவுட் காம்பவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இபி லைன் இருக்குது. ஏன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லேஅவுட்டு. ஸோ நீங்கள் பேங்க் லோன் போனாலும் உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கையில் ஒரு 3-4 லட்சம் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வீடு கட்டி சாவி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இடம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் கையில் இருந்தாலே உங்களுக்கு பேலன்ஸ் ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி பில்டர்ஸ் நம்பர் தான். சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இங்கே உடனே வீடு கட்டி வரதுனாலும் உங்களுக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் நியர்பைலேயே இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ், இப்போ குழந்தைங்களை கூப்பிட்டு வீடு மாதிரி வரீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்
தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு சிடிஎஸ் ஸ்கூல் இருக்குது. கூடுவாஞ்சேரி நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வர நெல்லிக்குப்பம் ரோட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. நம்ம சைட் தாண்டி லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. பொத்தேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே இருக்குது. வண்டலூரில் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டியே இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே யூனிவர்சிட்டியே இருக்கிறதால நீங்கள் எந்த கோர்ஸ் பார்த்தாலுமே பக்கத்துலேயே உங்களுக்கு அவைலபிளாக கிடச்சிரும். கனெக்டிவிட்டினாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கல்பட்டுக்குள்ளே இருக்க ஒரே ஸ்டேட் ஹைவே இந்த நெல்லிக்குப்பம் ரோடு மட்டும்தான். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. முன்னாடிலாம் கோயம்பேடுலேருந்து பாண்டிச்சேரி, கடலூர்லாம் பஸ் போனோன்னா உங்களுக்கு அந்த சைடு மத்திய கைலாஷ் போய் சுற்றிட்டு போவாங்க. ஸோ இப்போ எப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்லேயே வந்து மாற்றி விட போகிறாங்க. ஸோ அப்படி விட்டாங்கன்னா இன்னும் இந்த ரோடு வந்து பிஸி ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் கூடுவாஞ்சேரி கிளாம்பாக்கத்துக்குலாம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரோடு ஒரு 15 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவான இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே குடும்பமாக வந்து பாருங்கள். வர வழியில் எந்த ஸ்கூல் இருக்குது, நான் சொன்ன காலேஜ் எங்கே இருக்குது, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, என்ன ஆக்சசிபிலிட்டி இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி பில்டர்ஸில் இருக்க அஷ்ரஃப், அவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், பேங்க் லோன் சம்மந்தமான டவுட்ஸ் வரலாம், இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தமான டவுட்ஸ் வரலாம். எதுவாக இருந்தாலுமே அஷ்ரஃப்க்கு ஃபோன் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஃபோன்லேயே மேக்ஸிமம் விஷயம் வந்து கிளியர் பண்ணிவிடுவார். நீங்கள் அதுக்கப்புறமே வந்து கூட நீங்கள் பிளாட்டை பாருங்கள். சூப்பரான பிளாட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.